கட்டாகுஸ்தி 2 விமர்சனம் அட்டகாசமா அபத்தமா? கடந்த 2022ஆம் ஆண்டு விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளியான கட்டாகுஸ்தி படம் பேசிய கருத்துகளும் சுவாரஸ்யமான திரைக்கதையும் பெரிதும் பாராட்டப்பட்டது. தற்போது அந்த கதையின் தொடர்ச்சியாக 2ஆம் பாகத்தை உருவாக்கி இருக்கிறார் இயக்குனர் செல்லா ஐயாவு. முதல் பாகத்தின் நிகழ்வுகளுக்கு பிறகு வீரா தம்பதியினர் தங்களது குட்டி மகளுடன் வாழ்ந்து வருகிறார்கள். தன் மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி அவரது மல்யுத்த கனவுக்கு துணை நிற்கிறார் வீரா. கீர்த்தி ரயில்வேயில் பணிபுரிந்து கொண்டே தன் மல்யுத்த பாதையில் தொடர வீரா வீட்டிலிருந்து குழந்தையை பார்த்து கொள்ளும் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறார். கீர்த்தி விளையாட்டில் அடுத்தடுத்து உயரங்களை தொட முயலும் போது அவருக்கு எதிராக அவரது கோச் சதி செய்கிறார். இதில் வீரா பகடை காயாக மாற கணவன் மனைவி இடையே விரிசல் விழுகிறது. இவர்களுக்கு நடுவில் இவர்களது மகள் எப்படி தவிக்கிறார்? இருவருக்கும் இடையிலான சிக்கல் தீர்ந்ததா? கட்டாகுஸ்தி 2 படத்தின் மீதி கதை. முதல் பாகத்தின் கலகலப்பான டோனை அப்படியே இதிலும் பின்பற்றி படம் முழுக்க ஒருவித இலகுவான மனநிலைகள் ஆடியன்ஸை வைத்திருப்பதில் இயக்குனர் செல்வா ஐயாவு வெற்றி பெறுகிறார். படம் முழுக்க ஆங்காங்கே போகிற போக்கில் வரும் நகைச்சுவை வசனங்கள் அப்ளாஸ் அள்ளுகின்றன. குறிப்பாக கருணாஸ், காளி வெங்கட் வரும் காட்சிகள் கருணாசுக்கும் அவரது மனைவியாக வரும் லிசி ஆண்டனிக்கும் இடையிலான உரையாடல்களை சொல்லலாம். இது போன்ற காட்சிகள் தான் படத்தை முழுமையாக உட்கார்ந்து பார்க்க பெரிதும் உதவியுள்ளன. ஒரு திரைப்படத்தை அதன் ஆரம்ப காட்சிகளை வைத்து மட்டுமே எடை போடக்கூடாது என்பதுதான் பொதுவான விதி. திரைக்கதையில் இறுதியில் ஏதேனும் ஒரு திடீர் திருப்பம் வைக்கப்பட்டு அதுவரை நாம் பார்த்த காட்சிகளின் பரிணாமத்தையே அது மாற்றிவிடக்கூடும். ஆனால் பெண் விடுதலை பேசுவதாக விளம்பரம் செய்யப்பட்ட ஒரு படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே நாயகன் தண்ணீர் லாரியை சுற்றி நிற்கும் பெண்களுக்கு இடையே முண்டியடித்துக் கொண்டு வரும்போது அவரது தலை 2 பெண்களின் இடைகளுக்கு நடுவில் மாட்டிக்கொள்வதாகவும் அதிலிருந்து தப்பிய அவர் ஒரு பெண்ணின் இடையை கிள்ளுவதாகவும் காட்சி வைத்திருந்தால் அதை என்னவென்று சொல்வது? கட்டாகுஸ்தி முதல் பாகம் இடைவேளைக்கு பிறகு சற்றே ஆணாதிக்க பாதைக்கு திரும்பினாலும் கமர்ஷியல் சினிமா எல்லைக்குள் பாலின சமத்துவத்தை அது ஓரளவுக்கு பேச முயன்றது. ஆனால் பாலின அரசியல், சமத்துவம் குறித்த விவாதங்கள் மிகவும் பரவலாக இருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டில் அதன் 2ஆம் பாகத்தை எடுப்பது என்பது கத்தி மேல் நடப்பதற்கு சமம். முதல் பாகத்தை விட இது ஒரு படி மேலே சென்று அப்படியான விஷயங்களை பேசி இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக முதல் பாகத்தில் இருந்த அந்த சிறிய முன்னேற்றங்களையும் கூட பின்னுக்கு தள்ளி 80-90களில் வெளியான படங்களை போல ஒன்றை எடுத்திருக்கிறார் இயக்குனர். ஒரு தடகள வீராங்கனை தாயான பிறகும் தன் கனவை தொடர்வது, ஒரு ஆண் வீட்டை பார்த்து கொள்ளும் தந்தையாக இருப்பது, தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டின் முக்கியத்துவம் என சில முற்போக்கான விஷயங்களை ஆங்காங்கே தூவப்பட்டிருந்தாலும் அவை யாவும் படத்தின் உள்ளே இருக்கும் ஆணாதிக்க முகமூடியை மறைப்பதற்காக செய்யப்பட்ட போலி முயற்சிகளோ என்று தோன்றாமல் இல்லை. நாயகனின் மகளின் வகுப்பு ஆசிரியை மீனு மோக்ஷா கதாபாத்திரம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லலாம். அவருக்கும் நாயகனுக்கும் இடையே தவறான உறவு இல்லை என்று காட்டினாலும் அவரை ஒரு முட்டாள் பெண்ணாகவும் திருமணமான ஒரு ஆணிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாதவர் போலவும் காட்டி படம் முழுக்க அவர் வெறும் போக பொருளாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். முந்தானை முடிச்சு, நாட்டாமை போன்ற படங்களில் வரும் அதே ஸ்லீவ்லெஸ் டீச்சர் கதாபாத்திரம், அவரது நீண்ட கூந்தலை காட்டுவதாக கூறி கேமரா ஆங்கிளை வேண்டுமென்றே கோக்குமாக்காக வைத்திருப்பதும், நடன காட்சிகளை கையாண்ட விதமும் படம் சொல்ல வரும் கருத்துக்கு அப்படியே நேரெதிர் முரணாக இருக்கிறது. ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்றால் இழிவு அல்ல என்று பேசிவிட்டு அடுத்த காட்சியிலேயே சம்பந்தமே இல்லாமல் ஹீரோவின் வீர பராக்கிரமத்தை பறைசாற்ற ஒரு சண்டை காட்சி ஏன்? மனைவிக்கு விஷம் வைப்பதை பற்றிய ஜோக்குகள், ஆண்கள் எப்படி ஆணாதிக்க விதிகளின்படி நடந்து கொண்டால் பெண்களுக்கு மத்தியில் மரியாதை கிடைக்கும் என்ற உபதேசங்கள் என படம் முழுக்க இந்த முரண்கள் தொடர்கின்றன. இவை தமிழ் சினிமாவுக்கு புதிதல்ல என்றாலும் இது போன்ற சோகால் பெண்ணிய திரைப்படங்கள் என்று வரும்போதுதான் அவை கூடுதல் விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு அம்சம் படத்தில் வரும் சிறுமி கதாபாத்திரம். பெரியவர்கள் போல குழந்தைகள் பேசும் கதாபாத்திர வார்ப்புகள் 2000களின் தொடக்கத்திலேயே வழக்கொழிந்து விட்ட நிலையில் அதையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர். கியூட்னஸ் என்ற பெயரில் ஒரு குழந்தை கதாபாத்திரத்தை அதிக பிரசங்கித்தனமாக பேசவிட்டுள்ளனர். இதையெல்லாம் தாண்டி ஒரு படமாக கட்டாகுஸ்தி 2 எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் முதல் பாகத்தில் குஸ்தி விளையாட்டு கதைக்கு முக்கிய பங்களிப்பை தந்தது. ஆனால் இதில் விளையாட்டு வெறும் பெயரளவுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட முதல் பாதி முழுக்கவே படம் எதை நோக்கி போகிறது என்ற ஐடியா எதுவும் இல்லாமல் தாறுமாறாக செல்கிறது திரைக்கதை. நாயகியின் முன்னேற்றத்தில் பொறாமை கொள்ளும் அவரது கோச் அவள் முன்னே
முன்னேறி கொண்டே இருக்கிறாள், நீ அப்படியே இருக்கிறாய் என்று கோச்சின் மனைவி கடிந்து கொள்வதாக ஒரு காட்சி வருகிறது. இதில் என்ன லாஜிக் என்றே புரியவில்லை. வகுப்பில் இருக்கும் மாணவி அடுத்த வகுப்புக்கு பாஸ் ஆகி செல்வதற்காக அவரது ஆசிரியரை ஏன் கடிந்து கொள்ள வேண்டும்? அவர்தான் மெயின் வில்லன் போல் இருக்கிறது என்று நாம் நினைக்கும் தருணத்தில் அவர் காணாமல் போய்விடுகிறார். நாயகனான விஷ்ணு விஷால் முதல் பாகத்தை விட ஒரு படி மேலாக நல்ல நடிப்பை வழங்கியிருக்கிறார். எமோஷனல் காட்சிகளில் ஈர்க்கிறார். ஐஸ்வர்யா லட்சுமியின் நடிப்பில் குறைகள் ஏதும் இல்லை என்றாலும் பல இடங்களில் டப்பிங் சுத்தமாக ஒட்டவில்லை. ஷான் ரோல்டனின் பின்னணி இசை படம் தொய்வடையும் இடங்களில் காப்பாற்ற முயல்கிறது. வெறும் கைத்தட்டலுக்காக மட்டுமே வலிந்து திணிக்கப்பட்ட அப்படி போடு பாடல் அதிலும் 2 முறை வேற வருகிறது. கிளைமேக்ஸில் வரும் கேமியோக்களும் வீணடிக்கப்பட்டுள்ளன. அதிலும் இறுதியில் வரும் நீதிமன்ற காட்சியும் அதில் கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்வதாக வரும் காட்சியும் படு அபத்தம். முதல் பாகத்தின் வெற்றியை மனதில் கொண்டு ஒரு படத்தை எடுக்க நினைத்தவரை சரிதான். ஆனால் அப்படம் கொண்டிருந்த நோக்கத்தை சிதைக்கும் வகையில் காட்சிகளை வைத்திருக்க வேண்டாம். படம் கொண்டிருக்கும் அபத்தங்களை மறக்க செய்யும் வகையில் திரைக்கதை மேஜிக்கும் முற்றிலுமாக மிஸ்ஸிங் என்பதால் சுமாரான ஒரு திரைப்படமாக மட்டுமே மிஞ்சுகிறது கட்டா குஸ்தி 2.